ஹலோ கணிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து லைவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் சாச்சனா வீக் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் அவரை பற்றி பேசப்பட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து லைவ் வந்திருக்காரு. ஸோ அந்த லைவில் அப்படி என்ன தான் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் பொறுத்த வரைக்குமே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்ட நபராக சமீப காலத்தை மாறிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கான காரணம் பிக் பாஸில் வந்து இருந்த சாச்சனா வந்து அவர் கூட மகாராஜா அப்படின்ற ஒரு படத்தை நடித்ததுனால ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து ஃபேவரட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை வந்து எவிக்டாகவே விட மாட்டாங்க சாச்சனாவை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்லப்பட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக கடைசி எபிசோடில் சாச்சனா எவிக்ட் ஆகிருந்தாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் விஜய் சேதுபதி சார் லைவ் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து முற்றிலும் தவறு அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிற மாதிரியே சாச்சனா வந்து எவிக்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் சைட்லேருந்தும் சரி, அஃபிஷியல் ஓட்டிங் சைட்லேருந்தும் சரி, நிறைய பேர் சாச்சனா தான் வந்து லீஸ்ட்டில் இருந்தீங்க, ஆனால் வந்து ஏன் சாச்சனா எவிக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இது முற்றிலுமாக அந்த சேனல் தரப்புலேருந்தும் சரி, அந்த ஷோவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரப்புலேருந்தும் சரி, யார் எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை தான். அது மட்டும் இல்லாமல் மக்களாகி நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்களோன்றதை பொறுத்து தான் அவங்க வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்றதும் தெரிய வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து என்ன வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நான் தான் வந்து அவருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் யாரையும் ஃபேவரட்டிசம் பண்ணல. சாச்சன் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அவளை வந்து எப்படி வந்து ஃபேவரட்டிசம் பண்ணி அவள் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி வந்து நான் அவனுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறேன், ஒரே படத்தில் நடிச்சதுனால இந்த மாதிரி ஹெல்ப்லாம் அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னால் ஒன்றும் பிக் பாஸ்க்குள்ளே சாச்சனா வந்து வரவும் இல்லை, அவள் தங்கவும் இல்லை. அவள் பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. இப்போ பாருங்கள், மக்கள் வந்து நீங்கள் வந்து ஓட் கம்மியாக போட்டிருக்கீங்க, ஸோ சாச்சனா எவிக்ட் ஆகிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரின்னு சொல்லவே சாச்சனா எவிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ என்ன யாரும் வந்து ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சாரோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பிக் பாஸ்லேயே வந்து மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. போன வாட்டி 17 பேர் இருந்துட்டு இருந்தாங்க, 2 பேர் எவிக்ஷன் ஆன நிலையில் 15 பேராக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் வந்து ஒரு 7 வாரங்கள் 8 வாரங்கள் தான் வந்து பிக் பாஸே இருக்க போகுது. ஜனவரி மாதம் மிட்லலாம் வந்து பிக் பாஸ் அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது 7 வாரம் 8 வாரம் இருக்கும் நிலையத்தில் உள்ள 15 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது இவ்வளோ பேரை எவிக்ட் பண்ணுறது அப்படின்னும் போது. நிறைய டபுள் எவிக்ஷன்ஸ் நடக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது வியாழக்கிழமை எபிசோடில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. இல்லை ஓட்டிங் வைஸ்லையுமே வந்து மிட் வீக்கில் யாரோத்தங்க எவிக்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.